சற்று முன் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அறுவை சிகிச்சை முடிந்ததுங்க. உண்மையை சொல்வாரா இடி அதிகாரிகளிடம்? என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம செந்தில் பாலாஜிக்கு அறுவை சிகிச்சை இன்று காலை முடிந்துடுச்சுங்க. இனி விசாரணை ஆரம்பிக்கிறதாங்க வேலையே. ஏன்னா டைமும் முடிஞ்சிடுச்சு. அதாவது 8 நாட்கள் கேட்டிருந்தாங்க, 7 நாட்கள் முடிந்தது. இந்த டைமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமே அதாவது அந்த 8 நாட்களும் பார்த்திங்கன்னா அப்படியே கடத்தி விட்டீர்கள். அதாவது விசாரணைக்கு கொடுக்கப்பட்ட 8 நாட்களில் மருத்துவ சிகிச்சைக்காகவே பார்த்திங்கன்னா 8 நாட்களும் போயிடுச்சு. இனிமேலும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்கள் பார்த்திங்கன்னா விசாரணை செய்கிறது தான் எங்களுக்கு கணக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை கொடுத்து, கண்டிப்பாக இது எந்த ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் அதுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்து தாங்க ஆகணுமே. ஏன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமில் அவருக்கு மருத்துவ காரணங்களால் அவரால் முடியல. அதனால் பார்த்திங்கன்னா அவர் மருத்துவமனைக்கு போயிட்டார். ஆனால் இங்கே விசாரணை நடக்கலையே, இவங்க வேலை செய்கிறவங்க இவங்கள கேட்பாங்கல்ல. அதனால் பார்த்திங்கன்னா தற்போது அவருக்கு உடல்நிலை சரியாயிடுச்சு. இன்று ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்தக்காரங்க அவங்க எல்லாருமே யார் யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்டலாம் பேசிட்டு, அதே மாதிரி அதிக நபர்களை உள்ளே விட மாட்டாங்க. குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் உள்ளே போய் பேசிட்டு, அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் அப்படியே டெல்லிக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா SSIO அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்கள டெல்லிக்கு தூக்கிட்டு போகிறதுங்க அமலாக்கத்துறையினர் உதவியோட. அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம், செந்தில் பாலாஜிக்கு தான் உடல்நிலை சரியில்லை, இல்லை அவரை ஏன் தூக்கிட்டு போகிறாங்க, இப்போ அவர் பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியான பிறகு தூக்கிட்டு போகலாமே அப்படின்ட்டு அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. விசாரணை பார்த்திங்கன்னா 15 நாட்களில் முடியணும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்படியே 7 நாட்களுக்கு மேலே ஆகிட்டது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வேண்டாம், நாளைக்கு சுயநிலை வரட்டும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே அவரை டெல்லிக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிடுறோம், எங்களோட ஹெட் பிரான்ச்சாக நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுறோம் இவரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரை அங்கே வச்சு பார்த்திங்கன்னா நாங்கள் விசாரணை படுத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே டிஎம்கேல ஒட்டுமொத்த பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புயலை கிளப்பின மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா இப்போ அவங்க எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க, டெல்லிக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இனி பார்த்திங்கன்னா அவர்களை பார்த்திங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கையில் தாங்க இருக்குது. ஏதாவது உளறிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக திமுகவோட ஆட்சியை கூட இது பாதிக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டார்ச்சர்கள் கூட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த தமிழகத்தில் இருக்குள்ள தமிழர்களை மீறி எதுவுமே செய்ய முடியாது. முதல்வர் ஸ்டாலின் இருக்கார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்களே பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போனாங்க அப்படின்னா அவங்களோட விசாரணையே வேறு மாதிரி இருக்குங்க. உடல்நிலை தான் சரியாயிடுச்சு, இல்லை உண்மையை சொல்லு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா கேட்பாங்க. உண்மையை சொல்லலை அப்படின்னா விடவும் மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து செந்தில் பாலாஜி வாயிலிருந்து உண்மையை வர வச்சுருவாங்க. என்ன நடக்க போதோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.